Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். ஹalleluya ஹalleluya. அப்படியே யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Hallelujah, hallelujah, Jesus. 1வது அதிகாரத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே, கர்த்தர் சொன்னார், பிஸ்கா கொடுமுடியோட உன் கதை முடியுது, நீ வா. மோசே மரித்து போனான் என்பது அவங்களால உணர முடிஞ்சது. ஆனா இந்த நியூஸ் இன்னும் வரல. இவர்கள் மோசேக்காக இஸ்ரவேலர்கள் எல்லாரும் துக்கம் கொண்டாடுறாங்க. கர்த்தர் மோசே கிட்ட வந்து சொல்றாரு, என் தாசனாகிய யோசுவா கிட்ட வந்து, என் தாசனாகிய மோசே மரித்து போனான் என்று யோசுவா கிட்ட வந்து சொல்றாரு. சொல்லிவிட்டு சொல்றாரு, நான் பிராமிஸ் பண்ண இடத்துக்கு நீங்க போங்க. இதெல்லாம் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இதெல்லாம் உங்க எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மோசையின் இழப்பு எல்லாருக்கும் துக்கமா இருந்தாலும் யோசுவாவுக்கு அது ஒரு பெரிய இழப்பு, பெரிய இழப்பு. மலை போல நம்பி இருந்த ஒரு நபர் தான் மோசே. யோசுவாவின் வாழ்க்கையில் அந்த மலையும் பர்வதமும் விலகுகிற நேரம். யுத்த வீரன் தான் யோசுவா, எல்லாம் சரிதான். ஆனால் யோசுவாவால எதை யோசிக்க முடியல அப்படின்னா, இனி என் கூட யாரும் இல்லை, மோசே இல்லை, யோசிக்கவே முடியல. இவங்க பயணம் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவங்க டிராவல்ல யார் கண்டிப்பா உண்டு தெரியுமா? மோசே கண்டிப்பா உண்டு. மேகஸ்தம்பத்திலே அக்கினி ஸ்தம்பத்திலே கர்த்தர் உண்டு. கூட கோல் பிடிச்சிட்டு யாரும் உண்டு தெரியுமா? மோசே உண்டு. ஆனால் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் பாதியில விலகல, மோசே பாதியில விலகிட்டார். ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல காரணம், இப்ப மோசே விலகிட்டார், மோசே கைவிட்டுட்டார். பர்பஸா பண்ணல. மோசையின் ஓட்டம் என்ன செய்கிறது தெரியுமா? முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறாங்க பாருங்க. சிலர் அவங்க ஓட்டம் முடிகிறது வரை நம்ம கூட இருப்பாங்க. சிலர் வாழ்க்கையில நம்ம ஓட்டம் முடிகிறது வரை நாம அவங்க கூட இருப்போம். இதுதான் லைஃப்.
யாருக்குமே கேரண்டியா சொல்ல முடியாது நான் கடைசி வரை இருப்பேன் என்று. ஆனா ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் சொல்லுகிறார், மோசே மரித்தான் தான் சொன்னார். நானும் மோசையும் சேர்ந்து மரித்தோன்னு சொல்லல, மோசே மரித்தான். யோசுவாவே நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த யோசுவா லைஃப்ல மோசையின் தாக்கம் இன்னைக்கு காலையில ஆண்டவர் அதான் மெடிடேட் பண்ண வைத்தார். அதனால நான் அதை ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு, மோசே இல்லாத யோசுவா லைஃப்ல கர்த்தர் அதை எப்படி நிரப்பி அழகா கொண்டு போனார் என்கிறத ஒரு பெரிய செய்தியை ஷார்ட்டா நான் சொல்லி, ஆமென், ஒரு விஷயம் கூட பிகாஸ் ஹி லீவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ என்கிற கோரஸை நம்ம பாடி இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர். யாரை எப்படி எப்பொழுது தேற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் அவருக்கு பேரே என்ன தெரியுமா? தேற்றரவாளன் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் நீங்க பிரசனத்துல உங்களை அறியாம நீங்க அழுறது எதுக்கு தெரியுமா? அவர் நம்மளை கம்ஃபோர்ட் பண்ணிட்டே இருப்பார். ஆமா, அவருடைய இடது கை எங்க இருக்கு தெரியுமா? தலை கீழே இருக்கிறது. அவருடைய வலது கை நம்மை அணைக்கிறேன். நான் இருக்கிறேன்ல, நீ ஏன் கலங்குகிறாய்? ஆமென். தாவீது சொல்றாரு, நாம சொல்ல மாட்டோம், அவர் நமக்குள்ள இருந்து சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்மாவை நீ ஏன் கலங்குற? ஆமென். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த மோசே யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெங்தா இருந்தார். மிகப்பெரிய, சிலருக்கு அவங்க அப்பா அப்படி இருப்பாங்க, சிலருக்கு அவங்க அம்மா இருப்பாங்க, சிலருக்கு துணை அப்படி இருப்பாங்க. பெரிய ஒரு பக்க பலமா இருப்பாங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரெங்தா இருப்பாங்க. திடீரென்று இது இல்லை அப்படின்னு வரும்போது நம்மளால அதை ஜீரணிக்கவே முடியாது. எனக்கு எங்க அப்பா ஒரு பெரிய ஸ்ட்ரெங்த். ஒரு தூண்ல ஒரு பில்டிங் இருக்குன்னு வைங்களேன், அந்த தூண் உடைஞ்சிட்டுன்னா அந்த பில்டிங் முடிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆமே. ஆனால் என் தகப்பனார் தான் மரித்தாரே தவிர, ஆண்டவர் தான் என் தாசனாகி மோசே மரித்தான், அது கரெக்ட். ஆனா நான் இருக்கிறேன். கர்த்தர் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார், கடைசி வரை நடத்துவார். தாவீது சொல்லுகிறார், மரண பரியந்த நடத்துவார். யோவான் சொல்றார், ஜீவ தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கும் அவர் நம்மை நடத்துவார். ஆங்கள். அதுக்கப்புறம் மனைவிகள் பிள்ளைகள்லாம் சேர்த்து 20 30 லட்சம் ஜனங்கள். அந்த 30 லட்சம் ஜனத்துல ஒருத்தனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அது சாதாரண காரியம் கிடையாது. இந்த யோசுவாவுக்கு மோசே எவ்வளவு பெரிய பலனா இருந்தாருன்னா, இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல யோசுவாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? ஒரு யுத்தத்தை லீட் பண்றதுக்கு யோசுவாவை முன்னாடி நிறுத்துறார். இந்த யோசுவா அறிமுகமாகிறதே எங்கதான் அப்படின்னா, யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல அமலேக்கோடு ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்துல தான் யோசுவாவுக்கு அறிமுகமே அங்கதான் வரும். ஆமென். யோசுவாட்ட சொல்றாரு, எல்லாம் எடுத்து வாசிக்க டைம் இல்ல, நான் அப்படி சொல்லி விடுகிறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 17:9-10 யோசுவாவை பார்த்து சொல்லுவாரு, நீ ஒண்ணு பண்ணு, நீ ஜனங்கள்லாம் கூட்டிட்டு நீ யுத்தத்துக்கு போ அப்படி சொல்லும்போது யோசுவா பாக்குறாரு, என்னடா இது, நமக்கு ஆரம்பமே என்னதான்? சிலருக்கு கர்த்தர் யுத்தத்தை தான் அறிமுகமாகவே வைத்திருப்பார். ஒரு 1.5 ஆமேன் வருது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் யாரும் உண்டு தெரியுமா? யோசுவா உண்டு. அப்பொழுது யோசுவாவின் பெயர் வெளிப்படல, யோசுவாக்கு நம்பர் தான் வெளிப்படுது. 6 லட்சம் புருஷர்கள். அதுல இவனுக்கு நம்பர் எத்தனாவது நம்பர்னு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு 20 வயசுக்கு மேல உள்ளவங்க தலையை எண்ண சொல்லுவார். ஒவ்வொரு தலை எண்ண சொல்ல. அப்போ 1 2 3 4 அப்படிதான் எண்ணிருப்பாங்க. அப்படிதான் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் புருஷர்களுடைய தலை எண்ண சொல்லுவார். ஏன் புருஷர்களுடைய தலை எண்ண சொல்லுவார்னு செய்தியில நான் சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் அந்த ஊர்ல, ஆமென், அந்த ஊர்ல ஒரு ஆண் பிள்ளை கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு பார்வோன் சட்டம் போட்டான். பார்வோன் என்ன சட்டம் போட்டாலும், ஆமென், அந்த சட்டம் போடப்பட்ட இடத்துலதான் கர்த்தர் 6 லட்சம் பேரை வளர வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், நீ எண்ணு அப்படின்னு. ஏன் புருஷர்களை என்ன சொல்றன்னு இதுதான், நீ எண்ணு. அதன் அர்த்தம் என்ன? உனக்கு விரோதமா எத்தனை சட்டங்கள் போட்டாலும், எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோசுவா முதல்ல கூட்டத்தில் ஒருவன், பேரு தெரியாது, ஊரு தெரியாது, கூட்டத்தில் ஒருவன். அந்த கூட்டத்தில் ஒருத்தன்
அப்படியா? நானும் உங்க சர்ச் மெம்பர். அப்படியா? எனக்கு தெரியாது. நான் அந்த கூட்டத்தில் ஒருவன். இப்படி இருக்கிறவனுக்கு ஒரு அறிமுகம் உண்டாகிறது. அந்த அறிமுகத்துக்கு காரணமா யார் இருக்கிறா அப்படின்னா மோசே இருக்கிறார். மோசே இருக்கிறது மட்டும் இல்ல, மோசே சொல்றார், நான் என் கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவாவுக்கு மோசே எவ்வளவு பெரிய பலனா இருக்கிறார் அப்படின்னா, எவ்வளவு பெரிய பலனா இருக்கிறார் அப்படின்னா, யுத்த களத்துக்கு போகும்போது இந்த மோசே கோலை பிடிச்சிட்டு அப்படியே ஜபத்துல நிப்பா. யோசுவா தளர்ந்து நிக்கிறான். இப்போ ஏன் தெரியுமா? இனி அவன் ஃபேஸ் பண்ற பிரச்சனையில அவனுக்கு யார் இல்லை அப்படின்னா, கோலை பிடிச்சிட்டு தேவ சமூகத்துல தனக்காக ஜெபிக்கிறதற்கு ஒரு மோசே இல்லை. ஆமே, நமக்காக ஒருத்தங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உத்தரவாதம் எடுக்கிறாங்க. அவங்க இனி இல்லைன்னு வரும்போது அது நம்மளால தாங்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமே, மோசே இன்னும் எவ்வளவு பயணிக்க வேண்டி இருக்கிறது யோசுவாவுக்கு. இனி எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது, எவ்வளவு சந்திக்க வேண்டி இருக்கிறது. யோசுவா லைஃப்ல, அவன் லைஃப்ல ஃபர்ஸ்டா என்ன மிஸ் பண்றான் தெரியுமா? தனக்காக ஜெபிக்கிற ஒரு நபரை அவன் மிஸ் பண்றான். நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட தருணங்கள் வரும். நமக்கென்று ஒருவரும் இல்லை என்கிற தருணம். அதுதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்றார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் என் கூட ஒருவருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. ஆமே, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அதை குற்றப்படுத்தல, அதை கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அடுத்த வசனத்துல சொல்றார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டில இருந்து ஆகார் அழுதா, ஆபிரகாம் கேட்பார், ஏமா அழுதுட்டு இருக்கேன்னு. ஆனா வனாந்திரத்தில் இருந்து அழுத ஆகார கேட்கறதுக்கு ஆபிரகாம் வரமாட்டார். ஆனால் அங்கே ஒருவர் வந்தார். அவருக்கு இவள் ஒரு பெயர் வைத்தார், யெகோவா எல் ரோயி என்று பெயர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். யோசுவா வாழ்க்கையில இனி யார் இல்லை அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு போகும்போது, நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது, அல்லது வெளியூர் போகும்போது ஜோமனி விடுறதுக்கு, அல்லது திறப்பிலே இப்படி கோலை பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு இனி நம்ம லைஃப்ல யார் இல்லை? மோசே இல்லை, மோசே இல்லை. மற்றவர்களுக்கு மோசே இல்லைங்கிற துக்கம் சில நாட்கள் இருக்கலாம். ஆனா யோசுவாவுக்கு இனி இதுதான் லைஃப். இனி இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மோசே இல்லை. அந்த இடத்துல தான் கர்த்தர் வந்து நிற்கிறார். கர்த்தர் வந்து நிற்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? நான் இருக்கிறேன். ஆமே, ஆமே, நான் இருக்கிறேன். அது அந்த வார்த்தையை நீங்க இதோட சொல்லுங்க. ஆண்டவரே, இனி நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது மோசே இல்லையே. அப்பா மோசே யோசுவாவுக்கு அப்பா கிடையாது, ஆனா ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்தார். ஆண்டவரே, இனி எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல மோசே இல்லையேன்னு சொல்லும் போது, யோசுவாவே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாலை வேளையில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்களை நம்ம லைஃப்ல இப்படி மிஸ் பண்ணி இருப்போம். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளங்களோடு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். இல்ல என்று நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணும் போது, என் வாழ்க்கை ஃபுல்லா இனி இந்த இல்லைங்கிறத வச்சுதான் ஆண்டவரே நான் தொடரணுமா? ஆண்டவரே இல்ல யோசுவாவே, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, மோசே இருக்கிறதுக்கும் ஆண்டவர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? மோசேயின் கை அப்பப்ப தளரும், ஆனால் கர்த்தருடைய கை குறுகவில்லை. கர்த்தருடைய கை குறுகவில்லை. மோசேயின் கை தளரும் போது அமலேக்கின் கை உயர்ந்தது. அதன் அர்த்தம் என்ன? யோசுவாவே, ஆமென், மோசேயின் கை தளரும் போது அமலேக்கின் கை உயர்ந்தது. இப்ப நான் இருக்கிறேன்ல, இனி உன் வாழ்க்கையில ஒரு நாளும் அமலேக்கின் கை உயராது. நல்ல கரங்களை சட்டி ஆமென் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இனி என் வாழ்க்கையில அமலேக்கின் கை உயராது. இத அறிக்கை செய்யறவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாயை திறந்து இதை சொல், இனி என் வாழ்க்கையில அமலேக்கின் கை உயராது. இனி என் வாழ்க்கையில அமலேக்கின் கை உயராது. இனி என் வாழ்க்கையில அமலேக்கின் கை. கர்த்தர் இருக்கிறார்.